2.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சபாவில் உள்ள ராணாவ் பகுதியில் பிற்பகல் 2:56 மணியளவில் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா இன்று தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும், இருப்பினும் சுனாமி அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. ராணாவ் நகருக்கு தெற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றும், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடுக்கம் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி 2.7 ரிக்டர் அளவு கொண்ட சிறிய நிலநடுக்கத்திற்கு பிறகு சபாவை தாக்கும் இரண்டாவது நிலநடுக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் PKRக்கு தாவக்கூடும் என்ற அம்னோவின் ஊகங்கள் மக்களை முட்டாளாக்கும் செயல் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்ரி ஷாரி தெரிவித்துள்ளார். அது எல்லாமே நாடகம் என்று அவர் வர்ணித்துள்ளார். PKR கட்சி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இருப்பதை அம்னோ அறிந்திருப்பதாக முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அம்னோவால் உண்மையில் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, அல்லது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் பிற கட்சி உறுப்பினர்களை வேட்டையாடுவது PKRக்கு புதிதல்ல என்று ஃபாத்லி தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டில் ஸ்லாங்கூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமானாவை விட்டு வெளியேறி PKRல் இணைந்தனர். ஒரு வருடம் கழித்து மற்ற மாநிலங்களில் இருந்து 3 அமானா சட்டமன்ற உறுப்பினர்களும் PKRக்கு தங்கள் கட்சியை விட்டு வெளியேறினர். தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PKRால் வேட்டையாடப்பட்டதை பற்றி அமானா மிகவும் வருத்தமுற்றதாக ஃபாத்லி கூறினார். எனவே இது போன்ற நாடகங்களை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். அம்னோ மற்றும் PKR திரைக்கு பின்னால் தெங்கு ஜஃப்ருல் PKRல் இணைந்தது பற்றி விவாதித்துள்ளனர். எனவே ஒருமைப்பாடு பற்றிய பேச்சுகள் வெறும் சொல்லாடல்கள் தான் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுவை பானங்கள் மீதான சர்க்கரை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஹெல்த்தியர் சாய்ஸ் லோகோ எனப்படும் HEL முயற்சியின் கீழ் மலேசிய சந்தையில் குறைந்த சர்க்கரையை கொண்டிருக்கும் வகையில் மொத்தம் 242 சுவைபான தயாரிப்புகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் வரி அமல்படுத்தப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டில் சர்க்கரை இனிப்பு பான வரியின் மதிப்பீடு நடத்தப்பட்ட போது இது தெரிய வந்ததாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். சர்க்கரை பானங்களின் உற்பத்தியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக சர்க்கரையின் அளவை குறைக்க தங்கள் தயாரிப்புகளை மறுசீரமைத்துள்ளனர் என்று அவர் இன்று தெரிவித்தார். இளைஞர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட B40 தரப்பினர் சர்க்கரை பானங்களின் மிகப்பெரிய நுகர்வோராக இருப்பதால் இந்த முயற்சியால் மிகவும் பயனடைந்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறினார். சர்க்கரை வரியை லிட்டருக்கு 90 காசாக உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் அண்மைய அறிவிப்பு சர்க்கரை நுகர்வு எண்ணிக்கையை இன்னும் குறைக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் PKR கட்சியில் சேரக்கூடும் என்ற ஊகங்களை தொடர்ந்து ஒற்றுமை அரசாங்கத்தில் அரசியல் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்க ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் டதுஸ்ரீ எமருடீன் ஷாரி அழைப்பு விடுத்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டாளிகளுடன் ஒரு நட்பு விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அமீருடீன் தெரிவித்துள்ளார். இது முக்கியமானது என்றும், எனவே தாங்கள் வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் அரசியல் நிலைத்தன்மையை பராமரிப்பதற்கும் இது முதலீட்டாளர்கள் மற்றும் பிற கொள்கைகளை ஈர்ப்பதில் அரசாங்கத்தின் வெற்றிக்கும் முக்கியமானது என்று அவர் கூறினார். PKRல் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை விவாதிக்க தெங்கு ஜஃப்ருல் யாரை சந்தித்தார் என்பது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று அவர் தெரிவித்தார். தலைநகர் சுனைபுழு SPE சாலையில் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தை ஏற்படுத்திய மெர்சிடிஸ் பென்ஸ் ரக வாகனம் ஓட்டியை கைது செய்துள்ளதாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்றப்புலனாய்வு துறை உதவி ஆணையர் முகமது ஜம்சூரி முகமது தெரிவித்தார். சாங் சோலின் சுங்கச்சாவடியில் இருந்து வெளியேறிய மெர்சிடிஸ் பென்ஸ் ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளாகும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பான புகார் கிடைக்கப்பெற்றதை அடுத்து 34 வயது சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டியை கைது செய்ததாகவும், விபத்துக்கு பின்னர் அந்த வாகனம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து தொடர்பான காணொளிகளின் அடிப்படையில் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனம் ஓட்டி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
பூலாயில் உள்ள குடியிருப்பு பகுதியில் போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் போதைப் பொருளுடன் 4 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் தான் சென் லீ தெரிவித்தார். 33 முதல் 49 வயதுடைய 4 1036 கிராம் இடையிலான ஹெராயின் வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் தொடர்ச்சியாக புகிட் பத்து பகுதியில் 21.78 கிராம் இடையிலான ஹெராயின் வகை போதைப் பொருளுடன் 43 வயது ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 11,600 என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் சுமார் 2,000 பேர் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.